வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரிஷப ராசிக்காரர்களுக்கான 2026 ஜூன் மாத முழு ராசி பலன். இந்த ஜூன் மாதம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கப் போகுது, பணவரவு எப்படி இருக்கும், வேலை, தொழில், குடும்பம், காதல், உடல்நிலம், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்தில் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போகுது, இதையெல்லாம் ரொம்ப விரிவாக பார்க்க போறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஏன்னா இந்த மாதம் ரிஷப ராசிக்காரர்களோட வாழ்க்கையில் நடக்கப் போகிற சில விஷயங்கள் உண்மையாவே ஆச்சரியப்பட வைக்கும். ரிஷப ராசிக்காரர்களை பத்தி சொல்லணும்னா, இவங்க ரொம்ப அமைதியானவர்கள். யாரிடமும் எளிதாக சண்டை போட மாட்டாங்க. ஆனா ஒருத்தர் மனச காயப்படுத்திட்டாங்கன்னா அந்த வலியை ரொம்ப நாளைக்கு மறக்க மாட்டாங்க. இவங்க வாழ்க்கையில் மிகவும் முக்கியமா நினைப்பது குடும்பம், நிம்மதி, மன அமைதி. அதனால நிறைய விஷயங்கள உள்ளுக்குள்ளேயே வைத்துக்கிட்டு அமைதியா இருப்பாங்க. கடந்த சில மாதங்களா மனசுக்குள் நிறைய யோசனை இருந்திருக்கும். நம்ம வாழ்க்கை எப்போ சரியாகும் என்ற கேள்வி இருந்திருக்கும். சில விஷயங்கள் தள்ளி போய்கிட்டே இருந்திருக்கும். ஆனா இந்த ஜூன் மாதம் அந்த நிலைமை கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும். இந்த மாதம் உங்களுக்கு மெதுவான முன்னேற்றம் கிடைக்கும். ஒரே நாள்ல பெரிய மாற்றம் நடக்காது. ஆனா தினமும் கொஞ்சம் கொஞ்சமா நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். முதல்ல வேலை பற்றி பார்க்கலாம். வேலை பார்க்கிற ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நல்ல வாய்ப்புகள் வரும். இதுவரை உங்க திறமையை யாரும் கவனிக்கலன்னு ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஆனா இப்போ உங்க வேலைக்கு மதிப்பு கிடைக்க ஆரம்பிக்கும். சிலருக்கு புதிய பொறுப்பு வரும். ஆரம்பத்துல அது கொஞ்சம் பயமாக இருக்கும். நம்மால முடியுமான்னு தோணும். ஆனா இறுதியில் நீங்க நல்லா ஹேண்டில் பண்ணிடுவீங்க. வேலை மாற்றம் எதிர்பார்க்கிறவர்களுக்கு நல்ல செய்தி வரும் வாய்ப்பிருக்கு. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றவங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கலாம். ஆனா இந்த மாதம் வேலையிடத்தில் யாரிடமும் பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்ணாதீங்க. சிலர் உங்க அமைதியை பலவீனம்னு நினைக்கலாம். வெளிநாடு வேலைக்காக முயற்சி செய்யறவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். டாக்குமெண்ட்ஸ், அப்ரூவல், இன்டர்வியூ மாதிரி விஷயங்களில் நல்ல தகவல் வரலாம். பிசினஸ் பண்ணுற ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் லாபம் கொஞ்சம் மெதுவா வரும். ஆனா வந்த லாபம் நிலையானதாக இருக்கும். குறிப்பாக உணவுத் தொழில், அழகு சாதன பொருட்கள், ஆடை வியாபாரம், நிலம் தொடர்பான தொழில், இந்த மாதிரி துறைகளில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். புதிய முதலீடு செய்யும்போது மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. யாராவது சொன்னதுக்காக உடனே பணம் போடாதீங்க. எல்லாத்தையும் சரியாக பார்த்து முடிவெடுக்கணும். பணவரவு பற்றி பார்த்தோம்னா இந்த மாதம் பணம் வந்து கொண்டே இருக்கும். ஆனா சேமிக்கணும்னு என்ற எண்ணம் அதிகமாக இருக்கும். ரிஷபராசிக்காரர்கள் பொதுவா செலவு பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிப்பாங்க. அந்த பழக்கம் இந்த மாதம் உங்களுக்கு உதவும். சிலருக்கு பழைய பணம் கை சேரலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த தொகை கிடைக்கலாம். ஆனா குடும்பத்துக்காக செலவு அதிகமாக இருக்கும். வீட்டுப் பொருட்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். இந்த மாதம் அன்னெசரி செலவுகளை அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்ல சேமிப்பு இருக்கும். குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதம் வீட்டில் அமைதி அதிகமாக இருக்கும். நீண்ட நாளாக பேசாமல் இருந்த உறவினர்கள் கூட திரும்ப பேச ஆரம்பிக்கலாம். குடும்பத்தில் நல்ல செய்தி கேட்க வாய்ப்பிருக்கு. திருமணமானவர்களுக்கு துணைவரின் ஆதரவு கிடைக்கும். சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்தாலும் அது பெரிய பிரச்சனையாக மாறாது. ஆனா ரிஷபராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை மனசுக்குள்ளே வைத்துக்கிட்டு பேசாம இருப்பாங்க. அதுதான் சில நேரம் ரிலேஷன்ஷிப்க்கு பிரச்சனையாகும். அதனால் மனசுல இருக்கிறத அமைதியா பேச முயற்சி பண்ணுங்க. காதல் வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதம் உணர்ச்சிகள் அதிகமாக இருக்கும். சிலருக்கு பழைய காதல் நினைவுகள் திரும்ப வரலாம். சிங்கிள்ஸ்க்கு புதிய அறிமுகம் வர வாய்ப்பிருக்கு. அந்த நபர் உங்க வாழ்க்கையில் முக்கியமானவராக மாறலாம். ஆனா இந்த மாதம் யாரையும் சீக்கிரமா நம்பாதீங்க. நேரம் எடுத்துக்கிட்டு புரிஞ்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். மாணவர்களுக்கு இந்த மாதம் கான்சென்ட்ரேஷன் நல்லா இருக்கும். ஆனா சோம்பேறித்தனம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நாளைக்கு படிக்கலாம்னு தள்ளி போடுற பழக்கத்தை குறைச்சிங்கன்னா நல்ல மதிப்பெண் வாங்க முடியும். காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இந்த மாதம் முக்கியமான மாதம். முயற்சி தொடர்ந்து இருந்தா வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். ஹெல்த் பற்றி பார்த்தோம்னா இந்த மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உடல் நிலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. குறிப்பாக உடல் எடை அதிகரித்தல், சோர்வு, கழுத்து வலி, தூக்கமின்மை, மன அழுத்தம், வயிற்று தொடர்பான பிரச்சனைகள் இவை கொஞ்சம் இருக்க வாய்ப்பிருக்கு. அதனால் நேரத்திற்கு சாப்பிடுங்கள். அதிக எண்ணெய் உணவுகளை குறைச்சுக்கோங்க. உடற்பயிற்சி கொஞ்சம் செய்தாலும் உடம்பு நல்லா இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு மன அமைதி ரொம்ப முக்கியம். அதிக யோசனை பண்ணாதீங்க. எல்லா விஷயத்தையும் மனசுல வைத்து கவலைப்படுறத கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. இந்த மாதம் ஆன்மீக சிந்தனை கூட அதிகமாக இருக்கும். கோவிலுக்கு போகணும், அமைதியா இருக்கணும்னு ஃபீலிங் வரும். அது உங்க மனசுக்கு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி தரும்.
இந்த மாதம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்ட்யூஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். யாரை நம்பணும், யாரை டிஸ்டன்ஸ்ல வைக்கணும்னு உணர்வு சரியாக இருக்கும். ஜூன் மாதம் 2வது பாதியில் நல்ல மாற்றங்கள் வரும். சிலருக்கு புதிய வேலை, வீட்டில் சுப நிகழ்ச்சி, பணவரவு அதிகரித்தல், வாகனம் வாங்கும் வாய்ப்பு, நீண்ட பயணம், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கலாம். ஆனா இந்த மாதம் அவாய்ட் பண்ண வேண்டியது அதிக யோசனை, பழைய விஷயங்களை நினைத்து வருத்தப்படுவது, தேவையில்லாத பயம், தள்ளி போடும் பழக்கம், எல்லாருக்காகவும் கவலைப்படுவது. இந்த விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இந்த மாதம் லக்கி கலர் பச்சை மற்றும் வெள்ளை. லக்கி நம்பர் 6. வெள்ளிக்கிழமை அம்மன் கோவிலுக்கு போய் விளக்கு ஏற்றுங்கள். அது உங்க மன அழுத்தத்தை குறைக்கும். மொத்தத்துல பார்த்தா இந்த ஜூன் மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு மெதுவான ஆனா நிலையான முன்னேற்றம் தரக்கூடிய மாதம். சில விஷயங்கள் தாமதமாக நடந்தாலும் நல்லபடியாக முடியும். அதனால் பொறுமையை மட்டும் இழக்காதீங்க. சரி நண்பர்களே, இந்த ஜூன் மாத ரிஷபராசி பலன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க ராசி என்ன? இந்த மாதம் என்ன எதிர்பார்க்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.